கரணம் தப்பினால் மரணம் தான். காரு பிறண்டு போகுது, டோர் ஓப்பன் ஆகணும், டோர் ஓப்பன் ஆகலை. கிட்டத்தட்ட 100 ஸ்டண்ட் காட்சி மேலே அவர் நடிச்சிருக்காராம் மோகன்ராஜ். இதுவரை இது மாதிரி நடந்தே இல்லை. கரெக்டாக விபத்து நடக்கிற சொல்லிட்டு நடக்கும். அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வேனு, ஒரு 2 டாக்டரு, ஒரு 3 நர்ஸு இருக்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று கொண்டு டக்குன்னு அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம், அது பண்ணலை. ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் வாங்கலை. ஊருக்கு நிறையா உபதேசம் பண்ணுவார். ஆம்ஸ்ட்ராங் இறந்து போயிட்டாச்சுன்னா தமிழ்நாடு அரசை கண்டம் பண்ணுவார், போராட்டம் பண்ணுவார். ஆனால் தான் படத்தில் கோட்டை விட்டுருவார். விழுந்து அந்த கார் விழுந்து நொறுங்கியிருக்கு பார்த்தீங்களா இல்லையா? எப்போயுமே விழுந்த உடனே டக்குன்னு டோர் ஓப்பன் ஆனவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. டோர் ஓப்பன் ஆகலை. அட்லீஸ்ட் ஓன் ரிஸ்க் தான் அவர் எடுத்தார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், நீங்களும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல வருடங்களாக சினிமா துறையில் நடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் வந்து அந்த விபத்தில் இறந்துருக்காரு, ஸ்டண்ட் ஆக்சிடென்ட் நடக்கும்போது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் படப்பிடிப்பில் விபத்து, ஒருத்தர் இறந்து போயிட்டார். ரஜினிகாந்த் சண்டை காட்சியில் தீ விபத்தில் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய விபத்து. கரணம் தப்பினால் மரணம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உயிரை பயணம் வைத்து ஸ்டண்டு காட்சிகளில் ஈடுபடுகிற ஸ்டண்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஓ, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்களா சார்? ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது அந்த ஸ்டண்டு இயக்குநர்கள், ஸ்டண்டு நடிகர்கள் பண்ணுறாங்க. நீ தானே போய் சாவுற அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிடையாது சார். ஆமாம், சர்க்கஸ் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. அதனால் அது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப மோசமான விஷயம். அதாவது பாதுகாப்பு. இப்போ வெளிநாட்டில் நிறைய விஷயங்கள் சண்டை காட்சி நடக்குன்னு சொன்னால் 100க்கு 100 பாதுகாப்பை, உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இத்தகைய நடவடிக்கை ஸ்டண்டு காட்சிகளில் ஈடுபடுறாங்க. 100க்கு 100 சேஃப்டி. இல்லை, இங்கேயும் அதே மாதிரி சார், ரோப்பெல்லாம் போட்டு எல்லாம் கட்டி தானே இந்த காட்சி ஒன்றும் கிடையாது. அதாவது காரு பிறண்டு போகுது, டோர் ஓப்பன் ஆகணும், டோர் ஓப்பன் ஆகலை, உள்ளே உருண்டு செத்துவிட்டான். ஓ, அதான் விஷயம். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. இன்றைக்கி 4 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கு. இயக்குனர் ரஞ்சித்து, அப்புறம் இன்னும் 3 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கு. என்ன காரணம்னா, போதிய பாதுகாப்பு அங்கே செய்யப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு சண்டை காட்சி எடுக்கும்போது அங்கே ஒரு ஆம்புலன்ஸு வேனு, ஒரு 2 டாக்டரு, ஒரு 3 நர்ஸு இருக்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று கொண்டு டக்குன்னு அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம், அது பண்ணலை. ஏன் பண்ணலை? ஒன்று. இன்னொன்று, அந்த கார் வந்து ஸ்டண்டு காட்சிகளுக்கு பயன்படுற காருன்னு சொன்னால் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஆர்டிஓட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் வாங்கலை. இல்லை, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார் ரஞ்சித், இது கூட வாங்காமல் இருப்பார். ஊருக்கு உபதேசம் அவருக்கு கிடையாது. ஊருக்கு நிறையா உபதேசம் பண்ணுவார். ஆம்ஸ்ட்ராங் இறந்து போயிட்டாச்சுன்னா தமிழ்நாடு அரசை கண்டம் பண்ணுவார், போராட்டம் பண்ணுவார். ஆனால் தான் படத்தில் கோட்டை விட்டுருவார். இதான கணக்கு. அவர் மேலேயும் தான் கேஸ் போட்டிருக்கு. விரைவில் அவரும் கைதாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன் இதுவரை இந்த விபத்து நடந்துச்சு இல்லையா? ரஞ்சித் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? பேசணும்ல. இந்த மாதிரி என்னுடைய அஜாக்கிரதையால் தான் இந்த மாதிரி விபத்து நடந்துச்சு, நான் போதிய பாதுகாப்பு செய்யலை, ஆம்புலன்ஸ் வைக்கலை, டாக்டர் இல்லை, நர்ஸு இல்லை. அவர் என்ன ரத்தம் பிரிவை சேர்ந்தவர் அப்படி சொல்லி அவருடைய ரத்தம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இப்போ சிஎம் கார் பின்னால் போகுது பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது டாக்டர், அதே மாதிரி வச்சுருக்கணும். நீங்களே சொல்லியிருக்கேன் சார், இது வழக்கமாக நடக்கிறது தான். ஏங்க, வழக்கமாக நடக்கும்போது வேறு விஷயம். இப்போ முன்ன மாதிரியா இல்லை. இப்போ வந்து ஆம்புலன்ஸ் வசதி வந்துருச்சு. இப்போ பெப்சியில், அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கத்தில் இது ஒரு ஷரத்தை போட்டாங்க. சண்டை காட்சி நடந்தால் ஆம்புலன்ஸு, டாக்டர், நர்ஸு வேணும். ஏன் வைக்கல? பெப்சியில் உத்தரவு போட்டிருக்காங்க சார், முன்னால் கிடையாது. இப்போ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நடவடிக்கை, ஆபத்தான விஷயம் நடக்கும்போது தான் அடுத்த கட்டம் நம்ம இது தடுக்கணும், முன்னெச்சரிக்கை அப்படின்ட்டு இதுதான் வரும். என்ன, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பெப்சியில் சொல்லியிருக்காங்க. அங்கே ஏன் ஆம்புலன்ஸ் இல்லை, ஏன் டாக்டர் இல்லை?
ஏன்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஆஸ்பத்திரி கொடுக்கணும்னா எப்படி 30 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே உயிர் போயிடும். எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா சார்? ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்டண்ட் காட்சி மேலே அவர் நடிச்சிருக்காராம் மோகன்ராஜ். இதுவரை இது மாதிரி நடந்தே இல்லை. கரெக்டாக எல்லாரும் அப்படி தாங்க சொல்லுவாங்க. இதுவரை நடந்தது இல்லை. விபத்து நடக்கிற சொல்லிட்டு நடக்கும். இல்லை நம்ம உஷாரா இருந்து நடக்காம போயிருமா? அது அல்ல. எதிர்பார்த்து தான் நீங்கள் ஆம்புலன்ஸ் வைக்கணும். இப்போ உடனே வச்சுருந்த பார்த்துருக்கலாம்ல. ஒருவேளை அந்த காட்சியில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படிங்கிறாங்களா சார்? இது எப்படி சார்? விழுந்ததுக்கப்புறம் வந்திருக்குமா இல்லை எப்படி சார்? அந்த பயத்தில் வந்திருக்குமா? ஏன்னா கிட்டத்தட்ட 100 காட்சியும் நடிச்சிருக்குங்கிறாங்க. ஆனால் இந்த காட்சியில் மட்டும் எப்படி அவர் இதுவரைக்கும் மருத்துவ பரிசோதனை அறிக்கை வரல. நான் பாட்டுக்கு அதை பற்றி பேச என்ன பிரயோஜனம்? மருத்துவ பரிசோதனை அறிக்கை வந்தால் தானே அவர் மாரடைப்பு வந்துச்சுன்னு தெரியும். இது வரைக்கும் அந்த அறிவிப்பு வரலையே, அறிக்கை வரலையே. வந்தால் தானே அதை பற்றி நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதாவது இந்த அளவுக்கு ரிஸ்கான காட்சி தேவை தானே சார்? ஏன்னா ஒரு ஹீரோ போகிற காட்சி தான் இது. ஆக்சுவலி அதாவது இவருடைய போகிறது இல்லை. தேவையா இல்லையாங்கிறது வேற விஷயம். காட்சி வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு டைரக்டர் பரஞ்சித், அதனால எடுக்கிறாரு. ஸோ வேறு யாராவது செஞ்சால் தப்பாக போயிடுமோங்கிற பயத்திலே ஸ்டண்ட்டு வீரர்களை பயன்படுத்தாமல் ஸ்டண்ட் மாஸ்டரே அது செஞ்சுருக்காரு. புரிஞ்சுருக்கா? மேக்ஸிமம் ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி ரிஸ்க்கான காட்சியில் செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த உத்தரவு விடுறது அதை ஸ்டண்ட் அமைக்கிறதோட சரி. ஸ்டண்ட் வீரர்கள் தான் இந்த மாதிரி ரிஸ்கி ஷாட்டில் பயன்படுவாங்க. அதுலேயும் இவர் சொல்கிறாரு சார். இப்போ பெப்சி விஜயன் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டிவாக தான் கூப்பிடுவாங்க. அதில் மோகன்ராஜ் வந்து நிறைய காட்சிகள் இது மாதிரி ரிஸ்கான காட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஸ்டண்ட் காட்சி அமைச்சது வந்து திலீப் சுப்ராயன் தான் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் தானே. அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் செய்யலை? செஞ்சுருக்கணும்ல. இது சின்ன படமா? பாரஞ்சித் படம், ரஜினிகாந்த் வச்சு 2 படம் எடுத்தவர். புரியுதா? அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அவரும் தன்னை ஒரு ஆக்ஷன் டைரக்டராக காமிச்சிக்கணும்னு ஆசை வந்திருக்கும் இல்லையா? அதுக்காக தானே இந்த சண்டை காட்சி வச்சார். கதாநாயகி ஆர்யா ஏற்கனவே சார்பட்டா பரம்பரை வந்து பாரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து ஆர்யாவை ஆக்ஷன் ஹீரோவை காட்டணும். ஆக்ஷன் ஹீரோவை ஆர்யா வந்து இது வரைக்கும் சில படங்கள் நடித்தா சரியாக போகலை. இந்த படத்தில் அவருக்கு பேர் கிடைக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல. அதாவது எந்த நேரத்தில் சாவு வரும், விபத்து நடக்குங்கிறது சொல்ல முடியாது. அதை எதிர்பார்த்தே தான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யணும். இல்லை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கங்கிறது எப்படி செய்ய வரும்? இப்போ நானும் ஒரு சண்டை காட்சியில் வந்து இதை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் சினிமா துறையில். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பெல்ட் போட்டிருப்பாங்க, இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து இது வந்து கார் சேசிங். அப்போ உடனே எல்லாரும் போக முடியாது. புரியுதா? ஏன்னா ஓப்பன் மைதானம். ஆமாம், ரொம்ப தூரம். எல்லாம் தூரம் சொல்லும்போது அவன் எல்லாம் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிற்பான். அந்த கார் விழுந்து நொறுங்கியிருக்கு பார்த்தீங்களா இல்லையா? எப்போயுமே விழுந்த உடனே டக்குன்னு டோர் ஓப்பன் ஆனவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. டோர் ஓப்பன் ஆகலை. அப்போ டோர் ஓப்பன் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த கார் சரியாக பராமரிக்கப்படவில்லை. அந்த கார் ஆர்டிஓ ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிறதுலாம் வருதில்ல. நீங்கள் ஒரு புல்லட் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க வந்து டக்குன்னு ரோப்பை வச்சு இழுத்துருவாங்க, அவன் எஸ்கேப் போயிடுவான். இது மோட்ரு காரு, எப்படி கயிறு போடுறது ரோப்பை போடுறத இல்லை. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஓன் ரிஸ்க் தான் அவர் எடுத்தார். இது வரைக்கும் மோகன்ராஜ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டாருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஷார்ட் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலை. ஆரம்ப இடத்துல இது மாதிரி ரிஸ்கான ஷாட்லாம் இல்லையே சார்? ஆரம்ப கட்ட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இப்போ வந்து இப்போ பொருட்செலவில் எடுக்கிறாங்க. ஆனால் படமும் பெருசாக போகிறதில்ல. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவை 3 கார் ஒரே நேரத்தில் மோதுது பார்த்தீங்களா இல்லையா? அது சில இடங்களில் வந்து கிராஃபிக்ஸ் வச்சும் எடுத்துருவாங்க, பொம்மை காரில் வச்சும் எடுக்கிறது உண்டு. இது நேச்சுரலாக எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து மாட்டிட்டாங்க. அதான் உண்மை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் ஒரு நடிகன், நானும் பல சண்டை காட்சிகளில் நடித்திருக்கிறேனுங்கிற ஒரு அனுபவத்தில் இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். எடுக்க தவறிட்டால் இப்படி விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி கமலஹாசன் ஷூட்டிங்கில் ஆக்சிடெண்ட் ஆகலையா? இந்தியன் 28 அங்கேயும் இதுவே நடந்துச்சு இல்லையா?
கண்டிப்பா. அதனால் அந்த விபத்துகள் வந்து சகஜம். ஆனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். அது திடீர்னு டொம்முன்னு விழுந்துருச்சு, என்ன செய்ய முடியும்? ஆனால் அது வேற இது வேற. அது வந்து எதிர்பாராமல் நடக்கிறது. இது வந்து எதிர்பாராமல் நடக்கிறதுன்னு சொன்னால் கூட நாம் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. அதை ஏன் செய்யலைங்கிற கேள்வி வரும். அதனால தான் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக ஒரு ஆள் பார்க்குறது வந்து ஹீரோ தான் இப்படி வராரு, சேசிங் பண்ணி வர்றாரு, உருண்டு விழுவுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு டூப் போட்டு இறக்குறாரு அப்படிங்கும்போது ஒரு மனசு வலிக்காதா சார் பார்க்குற பார்வையாளர்கள் எல்லாருக்கும்? இல்லை, அது வலிக்கும். வலிக்காதுன்னு யார் சொல்லணுமா? எங்கள் உயிர் போயிடுச்சுலாங்க. அவங்க வீட்டுக்கு யார் போய் சொல்லுது? சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், இன்னும் குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், கல்லூரியில் படிக்கலாம். அப்போ அப்படிலாம் இப்போ இந்தியன் டூவில் பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாங்க நஷ்டஈடு. அதே மாதிரி பாரஞ்சதும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.